வணக்கம். இன்னைக்கு நாம நெவில் கோடார்ட் கூட ஒரு ஆழமான பயணத்துக்கு போறோம். அவரோட இம்மார்ட்டல் மேன் புத்தகம். ஆக்சுவலா அது அவரோட சொற்பொழிவுகளோட தொகுப்பு. அதிலிருந்து சில முக்கியமான நம்மள சிந்திக்க வைக்கிற கருத்துக்கள அலசப் போறோம். ஆமா, நெவலோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். அவர் வெறும் தியரி மட்டும் பேச மாட்டாரு. அவரோட சொந்த அனுபவங்கள், அவர் வாழ்க்கையில சோதிச்சு பார்த்த விஷயங்கள தான் அதிகமா பேசுவார் இல்லையா? சரிதான். அதனால தான் அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதனால இன்னைக்கு நாம அவரோட கற்பனை திறன் பத்தி, அப்புறம் யதார்த்தத்தை உருவாக்குற விதம், மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக சக்தி, இது எல்லாம் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ம். பார்க்கலாம். முதல்ல அவரோட ரொம்ப முக்கியமான ஒரு மைய கருத்திலிருந்து ஆரம்பிக்கலாமா? அவர் சொல்றாரு, உங்களோட அற்புதமான மனித கற்பனை தான் கடவுள்னு. இது கேட்கும்போது கொஞ்சம் என்னது கற்பனையா கடவுள் அப்படின்னு தோணுதுல்ல? கண்டிப்பா. தடவை கேட்கும்போது அப்படிதான் இருக்கும். ஆனா இதுதான் நெவில் போதனைகளோட அச்சாணி. கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது படைப்பு சக்திங்கிறது உங்களுக்கு வெளியில எங்கேயோ இல்ல. அது உங்களுக்குள்ளேயே இருக்கு. அதுதான் உங்களோட கற்பனை சக்தி. ஓ! பைபிள்ல கூட அவரால் எல்லாம் உண்டாக்கப்பட்டதுன்னு வர்றது இந்த கற்பனை சக்தியை தான் குறிக்குதுன்னு நெவில் சொல்றாரு. வில்லியம் பிளேக்கும் சொல்லியிருக்காரு இல்லையா, மனிதன் முழுக்க கற்பனை, கடவுள் மனிதன் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு நாம பாக்குற எல்லா கண்டுபிடிப்புகளும் டெக்னாலஜியும் எல்லாமே ஒரு காலத்துல கற்பனை தானா? மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் பாயிண்ட். இன்னைக்கு உண்மையா இருக்கிற எதுவுமே ஒரு காலத்துல யாரோ ஒருத்தரோட கற்பனையில தான் உருவாச்சு. ம். அதனால இந்த கற்பனையோட ரகசியத்தை அது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா அதுதான் உண்மையான சக்தி, ஞானம், மகிழ்ச்சிக்கு வழிங்கிறாரு. கடவுள் வெளியில இல்ல, நமக்குள்ள, நம்ம உணர்வா, அந்த நான் இருக்கிறேன் ஐஎம்னஸ் உணர்வா இருக்காருன்னு சொல்றாரு. சரி, இந்த கற்பனை தான் கடவுள்னா இத நம்ம எப்படி பயன்படுத்துறது? நம்ம ஆசைகளை நிறைவேத்திக்க இது எப்படி உதவும்? இங்கதான் நெவிலோட அந்த ஃபேமஸான ஏற்றுக்கொள்ளுதல் விதி, லா ஆஃப் அசம்ஷன் வருது. லா ஆஃப் அசம்ப்ஷன். ஆமா, இது சும்மா ஆசைப்படுறது இல்ல, இல்ல நம்பிக்கை வைக்கிறதும் இல்ல. உங்க விருப்பம் ஏற்கனவே நடந்துடுச்சு, அந்த நிலைய, அந்த உணர்வை நீங்க முழுசா மனப்பூர்வமா ஏத்துக்கணும். இது ஒரு மனநிலை மாற்றம். சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஆனா நடைமுறையில இப்ப நம்ம சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும்போது வேணுங்கிறது கிடைச்ச மாதிரி எப்படி ஃபீல் பண்றது? நல்ல கேள்வி. இங்க தான் பிராக்டிஸ் வேணும், விடாமுயற்சி வேணும். நெவில் சொல்ற மாதிரி நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஆளா இருந்தா எப்படி உணர்வீங்க, அந்த உணர்வை இப்பவே அடைங்க. நீங்க அந்த ஆள் தான் நம்புங்க. ம். இதுக்கு அவரோட வாழ்க்கையில இருந்தே நிறைய உதாரணம் சொல்றாரு. பார்படாஸ் போகணும்னு ஆசைப்பட்டாரு. அப்போ கையில காசு இல்ல, வேலையும் இல்ல. ஆமா, படிச்சிருக்கேன். நியூயார்க்ல இருந்துகிட்டே தினமும் ராத்திரி பார்படாஸ்ல அவங்க அக்கா வீட்டு பெட்ல படுத்திருக்கிற மாதிரி கற்பனை பண்ணாரு. அந்த ஃபீலிங்க முழுசா உணர்ந்தாரு. கொஞ்ச நாள்ல யாரும் எதிர்பார்க்காத வகையில அவங்க அண்ணன் கிட்ட இருந்து டிக்கெட்டும் பணமும் வந்துச்சு. ஆச்சரியம்தான். அப்போ வெளிய இருக்கிற சூழ்நிலைகளோட சண்டை போடுறத விட நம்ம உள் மனநிலைய மாத்துனா சூழ்நிலைகளே மாறுதுன்னு சொல்றீங்க. ஆமா, அதான் கோர் ஐடியா. அந்த ரூஸ்வெல்ட் அம்மையார் கதை கூட அவங்க பெரிய வீட்டை வாடகைக்கு விட முடியாம கஷ்டப்பட்டப்போ ஆமா ஆமா. நெவில் அவங்க கிட்ட வீடு வாடகைக்கு போயிடுச்சு, அதுல இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்காங்க, அவங்க உங்களுக்கு வாடகை தராங்கன்னு கற்பனை பண்ண சொன்னாரு. குறிப்பா அந்த வீட்டு பெட்ல அவங்க படுத்திருக்கிற மாதிரி. ம். அப்புறம் கொஞ்ச நாள்லயே நல்ல வாடகைக்கு ஆள் வந்துட்டாங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, உங்க கற்பனை செயல்பாடு, இமேஜினல் ஆக்ட் மாறும்போது உங்க ரியாலிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி மாறுது. இங்கதான் அந்த உணர்வே ரகசியம். ஃபீலிங் இஸ் த சீக்ரெட் முக்கியமாகுது இல்லையா? சும்மா கற்பனை பண்ணா பத்தாது. அந்த உணர்வு. மிக மிக முக்கியம். ரொம்ப கரெக்ட். நீங்க ஆசைப்படுறத சும்மா நினைக்கிறது வேற, அது கிடைச்சிருச்சுன்னு உணர்றது வேற. ம். நெவில் கேப்பாரு, ஒரு ரோஜா பூவை பார்க்கும்போது அதோட வாசனை தெரியுதில்ல, கையில பணத்தை வச்சிருந்தா அதோட திடத்தன்மை தெரியுதில்ல. அதே மாதிரி நீங்க விரும்புற விஷயம் எதுவா இருந்தாலும் அது இப்ப உண்மையா இருக்கிற மாதிரி அந்த உணர்வை நீங்க முழுசா ஃபீல் பண்ணணும். அந்த உணர்வு தான் அதை ஈர்க்குமா? ஆமா, அந்த உணர்வு தான் காந்தம் மாதிரி அந்த யதார்த்தத்தை உங்க வாழ்க்கைக்கு இழுக்கும். அந்த உணர்வை அடைஞ்சு அதுல நிலைச்சு நிக்கிறது தான் ரகசியம். சரி. நெவிலோட இந்த கருத்துக்கள் யதார்த்தத்தை பத்தின நம்ம புரிதலையே மாத்துது. ஆனா அவரு பைபிள பத்தி பேசுறது அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அவர் ஒரு கிறிஸ்டியன்னு சொன்னாலும் பைபிள வரலாற்று பதிவா பார்க்கலையே. இல்ல, அதுதான் நிறைய பேரை கன்ஃபியூஸ் பண்ணும், இல்ல ஆச்சரியப்படுத்தும். நெவில் பைபிள நேரடி வரலாறு இல்ல, அது ஒரு மத புத்தகம் மட்டும் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அது என்ன? அது ஒவ்வொரு தனி மனுஷனோட ஆன்மாவோட பயணத்தை பத்தின ஒரு ஆழமான சைக்கலாஜிக்கல் டிராமா மாதிரி. ஒரு உருவகம்.
அதுல வர்ற கேரக்டர்ஸ் சம்பவங்கள் எல்லாம் வெளியில நடந்ததா மட்டும் பார்க்காம நமக்குள்ள நம்ம உணர்வு நிலைகள்ல நடக்கிற போராட்டங்களை வளர்ச்சியை குறிக்குதுன்னு சொல்றாரு. ஓ. ஆனா பைபிள் கதைகள் அவங்கள விட நம்மளோட உள் பயணத்தை பத்தி தான் பேசுது. அப்போ பைபிள்ல இருக்கிற சில முக்கியமான கதைகளை இல்ல கருத்துக்களை நெவில் எப்படி உளவியல் ரீதியா பாக்குறாரு? உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்ப பாருங்க, விபச்சாரம் இயேசு சொல்றாரு இல்லையா, ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்தாலே மனசால விபச்சாரம் செஞ்ச மாதிரின்னு. நெவில் என்ன சொல்றாருன்னா, இது கற்பனையில நாம செய்யற செயலுக்கும் நிஜத்துல செய்யற மாதிரி சக்தி இருக்கு, விளைவு இருக்குன்னு காட்டுது. நம்ம கற்பனை தான் யதார்த்தத்தை உருவாக்குதுங்கிறதுக்கு இது ஒரு பைபிள் ஆதாரம். சரி, வேற? கோவில் திரை கிழிஞ்சது, இயேசு இறந்தப்போ கோவில் திரை ரெண்டா கிழிஞ்சதுன்னு சொல்றாங்க இல்லையா, அத நெவில் ஒரு வெளியில நடந்த சம்பவமா பார்க்கல. அது மனுஷ உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு அனுபவத்தோட அடையாளங்கிறாரு. குறிப்பா முதுகுத்தண்டுல ஒரு சக்தி மேலே ஏறி தலைக்கு வரும்போது ஏற்படுற ஒரு அனுபவம். அப்போ உடம்பு ரெண்டா பிளக்கிற மாதிரி கூட தோணலான்னு சொல்றாரு. இது ஒரு உள் அனுபவம். ஓஹோ. பாவ மன்னிப்பு. அந்த முடக்குவாத நோயாளிய இயேசு குணமாக்கும்போது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. இதுக்கு நெவில் சொல்ற விளக்கம் என்னன்னா, உண்மையான மன்னிப்புங்கிறது கடவுள் நம்ம தப்ப மன்னிக்கிறது இல்ல, நாம மத்தவங்கள பத்தி வச்சிருக்கிற தப்பான நெகட்டிவான எண்ணங்களை கருத்துக்களை மாத்துறது தான். அதாவது நம்ம பார்வைய மாத்துறதா? ஆமா, ஒருத்தரை பத்தி நம்ம மனப்பான்மை மாறும்போது அவங்க சூழ்நிலையும் மாறும். இதுதான் உண்மையான மன்னிப்பு. இதுதான் அவரு மறு ஆய்வு ரிவிஷன் சொல்றாரு. பாவம்னா என்ன? இலக்க தவற விடுறது, மிஸ்ஸிங் த மார்க். நம்ம உண்மையான தெய்வீக தன்மையை விட்டு விலகி இருக்கிறது. யோபு கதை பத்தி என்ன சொல்றாரு? யோபுவின் கதை. யோபு பட்ட கஷ்டம் கடவுளோட தண்டனை இல்ல. சில சமயம் கஷ்டங்கள் கூட நம்மள உயர்ந்த நோக்கத்துக்கு கூட்டிட்டு போகும். சில கடினமான அனுபவங்கள் மூலமா தான் நாம ஆழமான உண்மையை புரிஞ்சுக்கிறோம், கடவுளை பக்கத்துல உணர்றோம்னு காட்டுது. சரி. இதுவரை பைபிள் ஆரம்பத்துல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார்னு இருக்கு. ஆனா கடைசி வசனம் என்ன? யோசேப்பு எகிப்துல ஒரு சவப்பெட்டியில வைக்கப்பட்டான்னு முடியுது. இத நெவில் எப்படி பார்க்கறாருன்னா, கடவுள் தேவன் மனுஷ உருவம் எடுத்து வானம் பூமி மனுஷன், கடைசில மனுஷங்கிற வரையறைக்குள்ள சவப்பெட்டி உடல் தன்னையே கட்டுப்படுத்திக்கிறது குறிக்குது. கடவுள் மனுஷனாகிறாரு, மனுஷனுக்குள்ள வாழ்றாரு. இதுதான் அதோட அர்த்தம். பைபிளை இப்படி பார்க்கிறது நிஜமாவே ஒரு புது பார்வை கிடைக்குது. இது அடுத்த கான்செப்ட் உணர்வு நிலைகள், ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் கூட சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கே. யதார்த்தங்கிறது ஒரே மாதிரி இல்ல, அது பல உணர்வு நிலைகள் சேர்ந்ததுன்னு சொல்றாரா? ஆமா, மிகச்சரியா சொன்னீங்க. இது ரொம்ப முக்கியமான கருத்து. நெவில் என்ன சொல்றாருன்னா, யதார்த்தம்ங்கிறது திடமான மாறாத ஒண்ணு இல்ல. அதுல கணக்கில்லாத உணர்வு நிலைகள், ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்கு. எப்படி? வறுமை ஒரு நிலை, செல்வம் ஒரு நிலை, ஆரோக்கியம் ஒரு நிலை, நோய் ஒரு நிலை, சந்தோஷம் ஒரு நிலை, துக்கம் ஒரு நிலை. நாம இந்த நிலைகளுக்குள்ள மாறி மாறி போயிட்டு வர்றோம். வறுமைங்கிற நிலையில இருக்கிறவர் நான் ஏழைன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் நான் இருக்கிறேன், ஐ ஆம்னு சொல்றாருன்னு நெவில் சொல்றாரு. ஓ, புரியுது. அதாவது நம்மளோட அடிப்படை இருப்பு நான் இருக்கிறேன். ஆனா அந்த இருப்பு எந்த நிலையில வெளிப்படுதுங்கிறது தான் மாறுது. நாம ஏழை இல்ல, ஏழ்மைங்கிற ஸ்டேட்ல இருக்கோம். நம்ம நோயாளி இல்ல, நோய்ங்கிற ஸ்டேட்ல இருக்கோம். அப்படிதானே? அருமையா பிடிச்சிட்டீங்க. அதுதான் சாரம். நீங்க அந்த நிலை இல்ல, நீங்க அந்த நிலைகள்ல வாழுற உணர்வு, அந்த அடிப்படை நான் இருக்கிறேன், அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற கடவுள் தன்மை. அது மாறாதது. இதோட பவர் என்ன? பவர் என்னன்னா, நீங்க எந்த நிலையில இருக்கணும்னு விரும்புறீங்களோ அந்த நிலையை நீங்க தேர்ந்தெடுத்து அதுக்குள்ள உணர்வுபூர்வமா நுழைய முடியும்னு. நீங்க இப்ப இருக்கிற நிலைக்கு நீங்க அடிமை இல்ல. உதாரணத்துக்கு, தெருவுல பிச்சை எடுக்கிறவரை பார்க்கும்போது அவருக்காக பாவப்படுறதுக்கு பதிலா அவரை நல்லபடியா வேலை செஞ்சு சம்பாதிக்கிற மாதிரி உங்க கற்பனையில பாருங்க, அந்த உணர்வை அடையுங்கன்னு நெவில் சொல்றாரு. இதுவும் ஒரு வகை மன்னிப்பு மாதிரி, ரிவிஷன் மாதிரி. அதேதான், இதுவும் ஒரு வகை ரிவிஷன். நீங்க அவரை பத்தின உங்க பார்வையை மாத்தும்போது அவருக்குள்ள இருக்கிற அந்த நான் இருக்கிறன் சக்தி வேற நிலைக்கு நகர நீங்க உதவலாம். இது நம்மளோட உள் உரையாடல்கள், இன்னர் கான்வர்சேஷன்ஸ் எவ்வளவு முக்கியம்னு காட்டுது. நாம நமக்குள்ளேயே பேசிக்கிறது நம்ம யதார்த்தத்தை உருவாக்குதுன்னு நெவில் சொல்றது உண்மையா? 100% உண்மை. நெவில் இத ரொம்ப வலியுறுத்துறாரு. நீங்க வெளியில மத்தவங்க கிட்ட பேசுறத விட இல்ல செய்யறத விட நீங்க உங்களுக்குள்ள
உங்க மனசுக்குள்ள என்ன சொல்றீங்க, என்ன செய்யறீங்கங்கிறது தான் மிக மிக முக்கியம்னு சொல்றாரு. ஏன் அப்படி? ஏன்னா நம்ம தொடர்ந்து மனசுக்குள்ள பேசிக்கிறது தான் நம்ம ஆழ் மனசுல பதியுது. அதுதான் உணர்ச்சியா மாறுது. கடைசியில நம்ம வெளி உலக யதார்த்தமா அது உறைஞ்சு போகுது. அதனால தான் அவர் அத உறைந்த உள் பேச்சுன்னு சொல்றாரு. ஆனா நம்ம உள் பேச்ச நாம எவ்ளோ கவனிக்கிறோம்? அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கே. அதுதான் சவால். நிறைய நேரம் நாம நம்ம உள் பேச்ச கவனிக்கிறதே இல்ல. அது பாட்டுக்கு பழைய பழக்கத்துல ஓடிட்டே இருக்கு. ஆனா நெதில் சொல்றது, நாம கொஞ்சம் விழிப்பா நம்ம உள் பேச்ச கவனிக்கணும், அதை நமக்கு சாதகமா மாத்தி அமைக்கணும். இங்க தான் மறு ஆய்வு ரிவிஷன் டெக்னிக் ரொம்ப பவர்ஃபுல்லா யூஸ் ஆகுது. மறு ஆய்வு அது எப்படி செய்யறது? ரிவிஷன்னா ஒவ்வொரு நாளும் குறிப்பா தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னிக்கு நடந்த சம்பவங்களை மனசுல ஓட்டி பார்க்கணும். அதுல உங்களுக்கு பிடிக்காத, கஷ்டம் தந்த, இல்ல நீங்க நினைச்ச மாதிரி நடக்காத விஷயங்கள் இருந்தா அதை அப்படியே ஏத்துக்காம உங்க கற்பனையில அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி எழுதுங்க. உதாரணத்துக்கு யாரு கூடயாவது சண்டை நடந்திருந்தா அதை நல்லபடியா பேசி தீர்ந்த மாதிரி கற்பனை பண்ணுங்க. ஒரு சான்ஸ் மிஸ் ஆயிருந்தா அது கிடைச்ச மாதிரி கற்பனை பண்ணுங்க. அந்த மாத்தின காட்சிய அது நிஜமாவே நடந்த மாதிரி உணர்வு பூர்வமா திரும்ப ஃபீல் பண்ணுங்க. இப்படி செஞ்சா என்ன ஆகும்? நடந்தது மாறிடுமா? நெவில் படி மாறும். அதாவது அந்த சம்பவத்தோட பதிவை உங்க ஆழ் மனசுல மாத்துறீங்க. இது அதோட நெகட்டிவ் தாக்கத்தை நீக்கிறதோட மட்டும் இல்லாம உங்க எதிர்காலத்தையே மாத்துற சக்தி இதுக்கு இருக்குன்னு சொல்றாரு. ஏன்னா எதிர்காலங்கிறது கடந்த கால பதிவுகள்ல இருந்து தான் உருவாகுது. இதுக்கு அந்த மருமகள் கதை ஒரு நல்ல உதாரணம். ஒரு அம்மாவுக்கு அவங்க மருமகள் கிட்ட இருந்து 2 வருஷமா எந்த தொடர்பும் இல்ல, உறவு சரியில்லை. நிவில் சொன்னதை கேட்டு அந்த அம்மா டெய்லி ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி மருமகள் அன்பா லெட்டர் எழுதின மாதிரியும் அதுல பேரனை பத்தி எழுதிருக்கிற மாதிரியும் அதை படிக்கிறப்ப வர சந்தோஷத்தையும் கற்பனை செஞ்சாங்க. அப்புறம் வெறும் 8 நாள் தான். ஆச்சரியமா அவங்க கற்பனை செஞ்ச மாதிரியே ஒரு லெட்டர் அந்த மருமகள் கிட்ட இருந்து வந்துச்சு. அடேயப்பா! இது மனத்தடங்கள், மென்டல் டிராக்ஸ் கூட கனெக்ட் ஆகுது. நம்ம தொடர்ச்சியான உள்பேச்சும் திரும்ப திரும்ப யோசிக்கிற எண்ணங்களும் நம்ம வாழ்க்கையில சில குறிப்பிட்ட பாதைகளை, தடங்களை உருவாக்குது. அதனால தான் சிலருக்கு ஒரே மாதிரி பிரச்சனை திரும்ப திரும்ப வருது. உள்பேச்சை மாத்துறது மூலமாவும் ரிவிஷன் செய்யறது மூலமாவும் நாம பழைய தேவையில்லாத தடங்களை அழிச்சிட்டு புதுசா நமக்கு வேண்டிய தடங்களை உருவாக்குறோம். இது நெகட்டிவ் சைக்கிள்ல இருந்து வெளியே வர ஹெல்ப் பண்ணும். அப்ப நம்ம உலகம்தான் எல்லாத்துக்கும் பேஸ். சரி, அடுத்து சாபத் பத்தி பேசலாம். யூத மதத்துல அது ஒரு புனித ஓய்வு நாள். நெவில் அதை எப்படி பார்க்கறாரு? நெவில் பார்வையில சாபத்துங்கிறது வாரத்துல ஒரு குறிப்பிட்ட நாள் கிடையாது. அது ஒரு உணர்வு நிலை, ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஸ்டேட் ஆஃப் மைண்டா? ஆமா, படைப்புச் செயலோட ஒரு முக்கியமான பகுதி அது. அதாவது உங்க விருப்பம் நடந்துடுச்சுன்னு நீங்க முழுசா ஏத்துக்கிட்டு அந்த உணர்வுல நிலைச்சு நின்னு இனி அது எப்போ எப்படி நடக்கும்னு கவலைப்படாம நம்பிக்கையோட ரிலாக்ஸ்டா இருக்கிறது தான் உண்மையான சாபத். புரியலையே. நீங்க செய்ய வேண்டிய கற்பனை வேலைய செஞ்சு முடிச்சிட்டீங்க. இனி விதை முளைக்க காத்திருக்கிற மாதிரி அமைதியா நம்பிக்கையோட இருக்கிறது, அதுதான் சாபத். இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? இருக்கு. நெவிலோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரோட பெரிய வீட்டை விற்க ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஒரு நாள் ராத்திரி ஒரு கனவு காண்றாரு. அதுல அவர் 2 பானையில சமைக்கிறாரு. ஒண்ணுல அரிசி, இன்னொன்னுல அவரை பீன்ஸ். அரிசிய சீக்கிரம் வேக வைக்கணும்னு அவசரப்பட்டு அடுப்ப வேகமா எரிய விடுறாரு. தண்ணி வத்தி அரிசி கல்லு மாதிரி ஆயிடுது. ஆனா அவரை பீன்ஸ அது வேகிறதுக்கு தேவையான டைம் கொடுத்து பொறுமையா நம்பிக்கையோட சமைக்கிறாரு. அது கரெக்டா நல்லா வெந்து வருது. ஓ, இதுல என்ன இருக்கு? இந்த கணவன் நிவில்ட்ட சொன்னப்போ அவர் சொன்னாரு, பாத்தீங்களா, அரிசிய சமைச்சப்போ நீங்க சாபத்தை மீறினீங்க, அவசரப்பட்டீங்க, கவலைப்பட்டீங்க, சந்தேகப்பட்டீங்க. ஆனா பீன்ஸ சமைச்சப்போ நீங்க சாபத்தை கடைபிடிச்சீங்க. செயல் நடந்துட்டு இருக்குங்கிற நம்பிக்கையோட அதோட இயல்பான வேகத்துக்கு இடம் கொடுத்து அமைதியா இருந்தீங்க. அப்போ சாபத்துனா கவலைப்படாம நம்பிக்கையோட இருக்கிறதா? ஆமா, உங்க விருப்பம் நிறைவேறன உணர்வுல நிலைச்சு நின்னு அது வெளிப்படுறதுக்காக போராடாம, கவலைப்படாம நம்பிக்கையோட காத்திருக்கிறது தான் சாபத்தை கடைபிடிக்கிறது. இது ரொம்ப ஆழமா இருக்கு. சரி, கடைசியா நெவில் போதனைகள்ல ரொம்ப உயர்ந்த இலக்குன்னு சொல்றாங்க இல்லையா, வாக்குறுதி, தி ப்ராமிஸ், அத பத்தி சொல்லுங்க. அது என்ன? வாக்குறுதிங்கிறது இந்த உலகத்துல நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக்க உதவுற விதி, லா ஆஃப் அசம்ஷன்ல இருந்து வேறானது. விதிங்கிறது நம்ம பயன்படுத்துற ஒரு டூல். ஆனா வாக்குறுதிங்கிறது நிபந்தனையே இல்லாதது. அது நமக்கு கிடைக்கிறது. அது ஒரு தெய்வீக அனுபவம். என்ன அனுபவம்? என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனும் கடைசியில தான் வெறும் மனுஷன் இல்ல, தானே பிதாவாகிய கடவுள்ங்கிறத உணர்ந்து அந்த நிலையில விழிச்சு எந்திரிக்கிறது.
நாம எல்லாரும் ஒரு நாள் கடவுளா விழித்தெழ விதிக்கப்பட்டிருக்கோம். இதுதான் நெவில் சொல்ற வாக்குறுதி. இதுதான் மனுஷ பிறவியோட கடைசி நோக்கம். இந்த வாக்குறுதி நடந்துடுச்சுன்னு எப்படி தெரியும்? ஏதாவது அடையாளம் இருக்கா? ஆமா, நெவில் அவரோட சொந்த அனுபவத்திலிருந்து சில அடையாளங்களை சொல்றாரு. அதுல ரொம்ப முக்கியமானது, பைபிள்ல வர தாவீது ராஜா உங்க மகனா உங்க முன்னாடி தோன்றி உங்களை என் தந்தையேன்னு கூப்பிடுறது. தாவீது ராஜாவா? ஆமா, இது நீங்க வெறும் மனுஷன் இல்ல, நீங்க தான் அந்த படைப்பு சக்தி, அந்த பிதா, பைபிள்ல இயேசுவை குறிக்கிற கர்த்தர்ங்கிறத உறுதிப்படுத்துற அனுபவம்னு சொல்றாரு. இது ஒரு சிம்பாலிக் அனுபவம். இது தவிர உடம்பு ரெண்டா பிளக்கிற மாதிரி உணர்வு, முதுகுத்தண்டு அடியில இருந்து தங்க கலர்ல பாம்பு மாதிரி ஒளி மேல ஏறுறது, இந்த மாதிரி உயிர்த்தெழுதல் அனுபவங்களையும் சொல்றாரு. அப்போ விதி வேற, வாக்குறுதி வேற. ஆமா, விதிங்கிறது இந்த உலக வாழ்க்கையை நாமளே சரி செஞ்சுக்க பயன்படுத்துறது. வாக்குறுதிங்கிறது நம்மளோட உண்மையான தெய்வீக இயல்பை நாம உணர்ந்துக்கிறது. அது தானா நடக்கிறது. நெவிலோட போதனைகள் நிஜமாவே புரட்சிகரமானதுதான். சரி, இவ்ளோ நேரம் பேசுனதுல இருந்து நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய மெசேஜ் என்ன? ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, உங்களுக்குள்ள பெரிய தெய்வீக சக்தி இருக்கு, அதுதான் உங்க கற்பனை. நீங்க சூழ்நிலைகளோட கைதி இல்ல, உங்க யதார்த்தத்தை உருவாக்குற கிரியேட்டர் நீங்க தான். உங்க ஆசை நடந்துருச்சுன்னு முழுசா ஏத்துக்கிறது மூலமா, லா ஆஃப் அசம்ஷன், பழைய நெகட்டிவ் சம்பவங்களை ரிவிஷன் பண்றது மூலமா, உங்க உள்பேச்ச கவனமா கண்ட்ரோல் பண்றது மூலமா, உங்க உலகத்தை, உங்க வாழ்க்கையை நீங்க நினைச்ச மாதிரி மாத்த முடியும். இது பெரிய பொறுப்பு. அதே நேரம் உங்களுக்கு அளவற்ற சக்தியை கொடுக்குது. இது சும்மா கேட்டுட்டு போகாம சோதிச்சு பாருங்க, ட்ரை இட் அப்படின்னு நெவில் சொல்றதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? நிச்சயமா, அதுதான் ரொம்ப முக்கியம். இது வெறும் தியரி இல்ல, இது ஒரு செயல்முறை. நெவில்லோட மெசேஜ் ரொம்ப நம்பிக்கையும் தைரியமும் கொடுக்குது. நீங்க யாரு, உங்களுக்குள்ள என்ன சக்தி இருக்குன்னு அவர் ஞாபகப்படுத்துறாரு. இந்த கொள்கைகளை உங்க வாழ்க்கையில கொஞ்சமாவது ட்ரை பண்ணி பாருங்கங்கிறதா அவரோட வேண்டுகோள். இம்மார்டல் மேன் பத்தி நம்ம பேசினதை தொகுத்து பார்த்தா சில முக்கியமான பாயிண்ட்ஸ். கற்பனை தான் நமக்குள்ள இருக்கிற கடவுள். ஏற்றுக்கொள்ளுதல், விதியும் உணர்வும் யதார்த்தத்தை மாத்தும். பைபிளுங்கிறது நம்ம உள்பயணத்தோட உருவகம். யதார்த்தம்ங்கிறது பல உணர்வு நிலைகள் சேர்ந்தது. உள்பேச்சையும் ரிவிஷனையும் வச்சு வாழ்க்கைய மாத்தலாம். சாபத்னா முடிஞ்ச உணர்வுல ரிலாக்ஸ்டா இருக்கிறது. கடைசியா நாம எல்லாரும் கடவுளா விழிப்போம்ங்கிற வாக்குறுதி. ஆமா, நெவிலோட கருத்துக்கள் யதார்த்தம், சக்தி, கடவுள், மதம், காரணம் காரியம்னு நாம ரொம்ப நாளா நம்பிக்கிட்டு இருக்கிற பல விஷயங்களை கேள்வி கேட்க வைக்குது. அதுல சந்தேகமே இல்ல, இது ஒரு வித்தியாசமான பார்வை. ஆனா நீங்க சோதிச்சு பாத்தீங்கன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கலாம். நம்மள வெறும் பார்வையாளரா இல்லாம டைரக்டரா மாத்துற மாதிரி. கரெக்ட். உங்க வாழ்க்கையோட டைரக்டரா மாத்துற சக்தி இதுக்கு இருக்கு. நீங்க இன்னும் யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒரு கடைசி சிந்தனை. வில்லியம் பிளேக்கோட வார்த்தைகள். கற்பனையின் தெய்வீக கலைகளை பயிற்சி செய்ய உடல் மற்றும் மனம் இரண்டின் சுதந்திரத்தை தவிர வேற எந்த கிறிஸ்தவத்தையும் வேற எந்த நற்செய்தியையும் நான் அறியவில்லை. இல்லனா நெவிலோட இந்த எண்ணம், உங்க எண்ணங்களையும் நேரத்தையும் பணத்தையும் வீணா செலவு பண்றத நிறுத்துங்க. வாழ்க்கையில நீங்க செய்யல எல்லாமே ஒரு முதலீடா இருக்கணும். உங்க கவனமும் உங்க கற்பனையும் கூட. உங்க சொந்த உள் உரையாடல்கள் எப்படிப்பட்ட யதார்த்தத்தை உருவாக்குது, உங்க கற்பனையோட பெரிய சக்தியை நீங்க எப்படி பயன்படுத்தலான்னு யோசிக்க இந்த உரையாடல் உங்களுக்கு தூண்டுதலா இருக்கும்னு நம்புறோம். கேட்டதுக்கு நன்றி.